இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்கள் இருவருமே கத்தோலிக்க திரு அவையினுடைய இருவரும் தூண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இருவரும் ஆற்றிய மாபெரும் பணி கத்தோலிக்க திரு அவையினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, இந்த இரண்டு புனிதர்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர் புனித பேதுரு. அன்புமிக்கவர்களே, இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல 1வது நூற்றாண்டுல பெத்சாய்தா என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்துல தான் இவர் பிறந்தார் என்று இவருடைய அந்த வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். இவரை பற்றின செய்திகள் நற்செய்தி வாசகத்திலும் திருத்தூதர் பணிகளிலுமே நம்ம நிறைய அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவால் அழைக்கப்பட்ட 12 திருத்தூதர்களில் தலைமை திருத்தூதராக கருதப்படுகிறவர் தான் புனித பேதுரு என்பவர். இவருடைய தொழில் மீன்பிடி தொழில் என்பதை நம்ம விவிலியத்துல அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, கொஞ்சம் முன்கோபக்காரராகவும் அச்சத்தினால் இயேசுவை மறுதளித்த ஒரு நபராகவும் தான் இவரை நம்ம விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுடைய வாழ்க்கை பயணத்துல மிக முக்கியமான நேரங்களில் எல்லாம் இயேசுவோடு அருகில் இருந்தவர் தான் இந்த திருத்தூதர் பேதுரு என்பவர். இவருடைய இயற்பெயர் சீமோன். ஆனால் இயேசு இவருக்கு கொடுத்த பெயர் தான் பேதுரு. அன்புமிக்கவர்களே, விவிலியத்துல இயற்பெயருக்கு பதிலாக ஒருவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது என்றால் அவருடைய பணியின் நிமித்தமாகத்தான் இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம அறியலாம். அரமேய மொழியில பேதுரு என்றால் கெபா என்று சொல்லுவார்கள். பேதுரு என்றால் பாறை என்பதை தமிழ்ல அறிகிறோம். அதனாலதான் தமிழ் மொழிபெயர்ப்புல இவருடைய பெயர் ராயப்பர் அப்படின்னு சொல்லுகிறோம். ராய் என்றால் பாறை என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். லத்தீன் மொழியில இந்த பியத்ரோ என்கிற இந்த வார்த்தை தான் பீட்டர் பேத்ரூஸ் என்கிற வார்த்தையாக பெயராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாறை என்றால் நம்பிக்கையின் பாறை. அந்த பாறையின் மீது கத்தோலிக்க திரு அவையை நான் கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது இதை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாகத்தான். அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் முன்கோபக்காரராகவும் அதே நேரத்துல இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருந்தாலும் அச்சத்தின் காரணமாக இயேசுவை அவர் 3 முறை மறுதளித்தார் என்று தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். இருந்தாலும் உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் மும்முறை பேதுரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டு இவரை விசுவாசத்துல உறுதிப்படுத்தி கத்தோலிக்க திரு அவனுடைய முதல் திருத்தந்தையாகத்தான் இவர் உருவெடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய சகோதரர்களை இயேசுனுடைய உயிர்ப்புக்கும் மற்றும் முன்னேற்றத்திற்கும் பிறகு அவர்களை உறுதிப்படுத்தி முதல் கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்பிய, மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திய, வேதகலாபனையின் போது அச்சமின்றி மக்களை விசுவாசத்துல ஒன்று சேர்த்து விசுவாசத்துல உறுதிப்படுத்திய ஒரு திருத்தந்தையாகத்தான் திருத்தூதர் பேதுருவை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ரோம் நகருக்கு சென்று அங்கு கிறிஸ்துவை அறிவித்து ரோம் நகரத்துல தற்பொழுது இருக்கிற புனித பேதுருவனுடைய பேராலய வளாகத்துல தான் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவை போலவே சிலுவையில அறிந்து கொள்வதற்கு தன்னை தகுதியற்றவனாக நினைத்து தன்னை தலைகீழாக எக்ஸ் வடிவத்துல சிலுவையில அறிந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டாராம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை எந்த அளவுக்கு இவர் அன்பு செய்திருந்தால் இயேசுவுக்காக மறைசாட்சியாக கூட அவர் மரிக்க துணிந்தார். தன்னை சிலுவையில தலைகீழாக எக்ஸ் வடிவத்துல அறைய சொல்லுகிற அளவுக்கு சிலுவை மரணம் ஏற்கனவே அவமானத்தின் ஒரு மரணம் தான். ஆனால் அதிலும் தலைகீழாக தன்னை சிலுவையில அறைய சொன்ன புனித பேதுரு நம்முடைய விசுவாசத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில மாபெரும் புனிதராகவும் நம்முடைய திருத்தூதர்களில தலைமை திருத்தூதுவராகவும் விண்ணகத்தின் திறவுகோள்களை தன்னுடைய கரங்களில வைத்திருக்கிற திருத்தூதராகவும் தான் திருத்தூதர் பேதுருவை அறிகிறோம். இவரை போன்ற விசுவாசத்திலும் இயேசுவை அன்பு செய்வதிலும் நாம் முதன்மை பெற்றவர்களாக இருக்க இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அல்லது கொண்டாடுகிற 2வது மாபெரும் திருத்தூதர். இவர் பிறந்தது சீரிய நாட்டுல. இவர் பிறப்பால் ஒரு யூதர், இஸ்ரேலின் பெஞ்சமின் குலத்தை சார்ந்த ஒரு பரிசேயர். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அறிஞர் ஒருவர் கமாலியல். அவரிடத்துல இவர் யூத சட்டங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்தார் என்று தான் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இவர் ஒரு ரோம குடியரசை பெற்றவராகவும் இருந்தார். காரணம், இவருடைய தந்தை வாணிபம் செய்தவராகவும் இருந்தார் என்று தான் இவருடைய பிறப்பை பற்றி நாம் அறிகிறோம்.
இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு இயேசுவின்பால் ஈர்க்கப்பட்டு யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவிய யூத மக்களைத்தான் இவர் தண்டிக்க செல்லுகிறார். தமாஸ்கஸ் என்கிற ஒரு பகுதியில இப்படி யூதர்களாக இருந்து யூத மதத்தை ஏற்றவர்களாக இருந்து புதிதாக தோன்றியிருக்கிற கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தண்டிப்பதற்காகவும் அவர்களை சிறை சேதம் செய்வதற்காகவும் அவர்களை தீர்ப்பிடுவதற்காகவும் குதிரையில சென்று கொண்டிருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியின் வடிவாக தடுத்தாட்கொள்கிறார். தடுத்தாட்கொண்ட அடுத்த நிமிடமே இவருக்கு பார்வை போய் விடுகிறது. ஒரு குரல் மட்டும் கேட்கிறது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று. அன்புமிக்கவர்களே, மனமாற்றத்திற்கு முன் இவருடைய பெயர் சவுல், மனமாற்றத்திற்கு பின் தான் இவருடைய பெயர் பவுலாக மாறுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு திருத்துதர் பவுலிடத்துல மக்களை துன்புறுத்துகிற நீ என்னை துன்புறுத்துகிறாய் என்கிற நோக்கத்தோடு தான் என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு பிறகு தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார். அங்கே அனனியாஸ் என்கிற ஒரு இறைமனிதர் இருக்கிறார். அவருடைய உதவியால் இவர் திருமுழுக்கு பெற்று பார்வையை மீண்டும் பெறுகிறார். பிறகு திருத்துதர் பவுலுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போன ஒரு வாழ்க்கை. அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக அவர் ஏறெடுத்த திருத்தூது பயணங்கள், இயேசுவுக்காக அவர் அனுபவித்த துன்பங்கள், இயேசுவுக்காக அவர் பட்ட மனவேதனைகள், இயேசுவுக்காகவும் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காகவும் இறை மக்களுடைய கிறிஸ்தியல் புரிதலை நமக்கு உணர்த்துவதற்காகவும் அவர் எழுதிய திருமடல்கள் 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல 14 புத்தகங்களை எழுதியதாகத்தான் புனித பவுலை பற்றி நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து இயேசுவை பற்றி அறிவித்து கடைசியில ரோமை நகருக்கு அழைத்து வரப்பட்டு இவர் ரோம குடியுரிமையை பெற்ற ஒரு காரணத்தினால் சிலுவை மரணம் கொடுக்கப்படாமல் இவருடைய தலை துண்டித்து இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல இன்றைக்கு ஒரு பேராலயம் இருக்கிறது ரோம் நகரத்துல. அன்புமிக்கவர்களே, இந்த 2 பெரும் தூண்களை பற்றி தான் இவ்வளவு நேரம் நம்ம புரிந்து கொண்டோம். இவர்கள் இருவருடைய இந்த பெருவிழா நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்பது இவர்கள் இருவரை போலவும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இருவரும் துருவங்களாக இருந்தாலும் கடைசியில இயேசுவின் மீது கொண்ட இவர்களுடைய நம்பிக்கை தான் இவர்களை இத்துணை தியாகத்தை செய்வதற்கு அவர்களை தூண்டியது என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஆகவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி என்பது இவர்கள் இருவரும் தங்களுடைய மறைசாட்சியத்தால் வாழ்க்கையால் இயேசுவை உலகிற்கு அறிவித்தார்கள் என்ற செய்தி நமக்கு இன்னும் ஒரு ஊந்துதலை தருகிறது. குழப்பங்கள் நிறைந்திருக்கிற, போர்கள் நிறைந்திருக்கிற, சந்தேகங்கள் நிறைந்திருக்கிற, சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பேராசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, வன்முறைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் திருத்தூதர் பவுல், திருத்தூதர் பேதுருவை போல நம்முடைய வாழ்வால் இயேசுவை அறிவிக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தி. மூன்றாவது ஒரு செய்தியாக இவர்கள் இருவரையும் அடி தூண்களாக கொண்டுதான் கத்தோலிக்க திருஅவை இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. வெறும் கட்டிடங்களாக பார்க்காமல் திருச்சபையை இயேசுவனுடைய மறை உடலாக கருதி திருச்சபை என்கிற அந்த இயேசுவனுடைய மறை உடலை கட்டி எழுப்புவதற்கு இவர்கள் செய்த தியாகம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய நற்செயல்களால் கிறிஸ்துவின் மறை உடலாக இருக்கிற கத்தோலிக்க திரு அவையையும் இந்த உலகத்தில் இறையரசை கட்டி எழுப்புகிற ஒரு பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையாலும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற பேரன்பாலும் நம்முடைய பிறரன்பு பணிகளாலும் இவ்வுலகில இறை அரசை கட்டி எழுப்பிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.